என்னோட கிச்சன் பார்த்தீங்க இல்லையா? இந்த மாரி இருக்கிற கிச்சனை நான் ஒரே செகண்ட்ல இந்த மாரி மாத்திட்டேன். அப்படி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கனவுல கூட நடக்காது. நம்ப கொஞ்சம் அப்படி வேர்வை சிந்திச்சாதான் இந்த மாரி கிச்சன் ரெடி பண்ணிக்க முடியும். என்னோட கிச்சன் மேக் ஓவர் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க மேக் ஓவர் பண்றப்போ உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இல்லைங்களா? ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நீங்க எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிச்சன் இப்படி இருக்கும். இந்த மாரி நியூஸ் பேப்பர் போட்டு, இந்த மாரி செவுரெல்லாம் கொஞ்சம் பிச்சு வந்துட்டு, சாமான் எல்லாம் கணக்குல வச்சுக்காதீங்க. ஏன்னா அது எத்தனை முறை நம்ம கிளீன் பண்ணாலும், அது கொஞ்ச நாளைக்கு இப்படி சிந்தர பந்தரையா ஆயிடுது. ஸோ அது வந்து கணக்குல வச்சுக்காதீங்க. ஆனா என்னோட கிச்சன் வந்து ரொம்ப நாளா நான் நினச்சுனே இருக்கிறேன். மேக் ஓவர் பண்ணணும். கொஞ்சம் நீட்டா இருக்கணும். பார்த்த உடனே லுக் நல்லா இருக்கே அப்படின்னு தோணணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப நாளா நினச்சிட்டே தான் இருக்கிறேன். நானும் 2 இயர்ஸ் பேக் வந்து கேஸ் கவுண்டர் டாப் பின்னாடி செவருக்கு வந்து இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கிறேன். ஆனா அது வந்து பழசாயிடுச்சு இல்லையா? 2 இயர்ஸ் அதே பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து ஃபுல்லாவே மேக் ஓவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் வால் ஸ்டிக்கர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நாங்க இருக்கிற குவார்ட்டர்ஸ்க்கு வந்து வால் ஸ்டிக்கர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா பெயிண்ட் அடிச்சோம்னா கொஞ்ச நாளைக்கே அது வந்து மறுபடியும் பிச்சுட்டு வந்துனே தான் இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா போதும், பெயிண்டோட செவுரு கூட பிச்சுட்டு வந்துடும். அதனால நானு வால் ஸ்டிக்கரே கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு தோணிச்சு. அதனால தான் இந்த வாட்டி கூட நானு வால் ஸ்டிக்கர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நானும் ஒரே கலர் வந்து 10 ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 1, 2 ஆர்டர் பண்ணி மறுபடியும் பத்தலைன்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால 10 ஒரே முறை ஆர்டர் பண்ணிக்கினேன். ஏன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. அதனால ஒரே கலர் வந்து 10 ஆர்டர் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒண்ணு பெரிய ஷீட்டா ஒரு 600 சென்டிமீட்டர் அப்படி வந்து ஒரே ஷீட்டா பிளாக் கலர் மட்டும் ஒண்ணே ஒண்ணு தான் ஆர்டர் பண்ணிக்கினேன். என்னோட கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தா தானே நம்ம கிளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து ஹால்லவும் கிச்சன்லவும் அப்படி அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிளீனிங்க்கு வரலாம். இப்ப பாருங்க என்னோட செவுர் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க பிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும். இல்லைன்னா அதுல வால் ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டாது. அதுவும் பிச்சிட்டு தான் வரணும். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா பிஓபி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வால் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அது என்ன ஆச்சுன்ட்டு கூட உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம் பிஓபி அப்ளை பண்ணேன். பிஓபி அப்ளை பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செவரெல்லாம் ஏஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிஓபி அப்ளை பண்ணணும். அதனால இந்த மாதிரி கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எங்கெங்க ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் பிஓபி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டா கிளீனா தொடச்சிக்கணும். ஏன்னா அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது இல்லையா? ஸோ அதனால நல்லா நீட்டா தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லையா? ஸோ டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கிச்சன்ல வந்து இந்த மாதிரி விண்டோஸ் இருக்கும். ஒரு விண்டோ வந்து ஓபன் பண்றதுக்கு ரொம்ப சண்டை போடணும். அது ரொம்ப டைட்டா ஒட்டின்னு இருக்கும். அது அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கிற விண்டோ மெஸ் டோர், இது மெஸ் டோர் விண்டோ அந்த சைடு இருக்கு. இந்த மெஸ் டோர் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணாலும் கிச்சன் ரூம்ல சொல்லவே தேவையில்லை. அழுக்கு அப்படியே வந்து உட்காந்துக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா கிளீன் பண்ணிட்டோம்னா டஸ்ட் எல்லாம் எங்கேயும் உட்காராம நீட்டா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேலையா நான் விண்டோ கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கிளீன் ஆயிடுச்சுன்னாவே போதும், மீதி இருக்கிற எல்லாமே கிளீன் ஆயிடும் என்ற மாதிரி தோணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேலையா இந்த விண்டோ கிளீன் பண்றதுக்கு எடுத்துட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரஷ்ல நல்லா தேய்ச்சி விட்டுடுவேன். கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில நல்லா முக்கி முக்கி எடுத்து பிரஷ்ஷை முக்கி முக்கி எடுத்து அதுக்கப்புறம்
கிளீன் பண்ணுவேன். ஏன்னா, அந்த மாரி தண்ணீல தொடச்சு, தொடச்சு இந்த மாரி பிரஷ் பண்ணோம்னா, கொஞ்சம் அழுக்கெல்லாம் நம்ப மேலயும் படாம, அதே விதமா சாமான் மேலயும் படாம, நீட்டா வந்து கிளீன் ஆயிடும். ஸோ, அதனால இந்த மாரி கிளீன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வெட்டா இருந்துச்சுன்னா, மெஸ்ஸு சீக்கிரமா போயிடும். அதனால ட்ரை கிளாத்ல நல்லா தொடச்சுப்பேன். அதே விதமா விண்டோஸ் எல்லாம் கூட நீட்டா கிளீன் பண்ணிப்பேன். அதே மாரி தான் இந்த சைடு இருக்கிற விண்டோ கூடயும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2ம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். விண்டோ கிளீன் ஆனாலே போதும். பாதி கிளீன் ஆன மாரி தெரியும். அது நீட்டா இருந்தா மீதி எல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கபோர்ட்ஸ் எல்லாம் நீட்டா ஒரு முறை பெருக்கிக்கினேன். ஏன்னா அந்த டஸ்ட் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பிஓபி வந்து இன்னும் ஆறல. அது மேலேயே ஒட்ட வச்சோம்னா ஸ்டிக்கர் ஃபுல்லா போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு கீழே இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் மேல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் காய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாம் நீட்டா ஒட்டின்னு இருக்கிறேன். நீங்களும் இதே மாரி ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க ஒருத்தர் ஹெல்ப் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தராலயே முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப தலைநோவு வரும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அதனால யாரு ஹெல்ப் ஆச்சு எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வரதுக்குள்ள நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச பாருங்க. ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இந்த கிச்சன் ரூம் நீட்டா அரேஞ்ச் பண்றதுக்கு 2 நாள் ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கே சரியா இருந்துச்சு. அதுவும் இந்த கபோர்ட்ல குனிஞ்சு குனிஞ்சு பண்ணணும் இல்லைங்களா? கொஞ்சம் எனக்கு வாட்டம் இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பெயின் ஃபுல்லா நெக்கு ஃபுல்லா பெயினு, தலைநோவு, இடுப்பு நோவு எல்லாமே வந்துச்சு. அதனால தான் சொல்றேன். நீங்க யார் ஹெல்ப் ஆச்சு எடுத்துக்கோங்க ஸ்டிக்கர் ஒட்டுறப்போ. நீங்களே செஞ்சு, நீங்களே ஏதாச்சும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடும். பாடி ஃபுல்லா பெயின் வந்துடும். அதனால தான் சொல்றேன். யார் ஹெல்ப் ஆச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளா கீழ ஒரு பேப்பர இழுத்துக்கிட்டே நீட்டா ஒட்டிச்சு இல்லீங்களா? அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். பட் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்தேன் இதுல ஒட்டுறதுக்கு. ரொம்ப நிதானமா, ரொம்ப பார்த்து பார்த்து ஒட்டணும். இல்லன்னா கொஞ்சம் அப்படி தடுமாறிச்சுன்னா கூட போதும். எல்லாமே சுருக்கமா வந்துடும். அதனால நிதானமா பார்த்து பார்த்து ஒட்ட வேண்டியதா இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சதுனால உங்களுக்கு ஈஸியா ஒட்டிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். பட் அது உண்மை கிடையாது. ஏன்னா நான் உங்கள டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கல. நான் எப்படி ஃபீல் ஆனேன் இது ஒட்டுறப்போ, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க நாளைக்கு இது பார்த்து ஈஸியா இருக்கு நம்மளும் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது இல்லையா? நீங்க வாங்குங்க, ஒட்டுங்க. ஆனா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து செவுருக்கு எல் ஷேப்ல மட்டும் தான் ஒட்டியிருக்கிறேன். இன்னொரு சைடு இருக்கிற செவுரு வந்து கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அது என் கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது. அதுவும் இல்லாம அந்த செவுரு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாரி இருக்குமா, ஸோ அது வந்து நான் கண்டுக்கவே இல்ல. "நீ அப்படியே கட, நீ நல்லா தான் இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாரி சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. மீதி இருக்கிற செவுருக்கு மட்டும் இந்த மாரி எல் ஷேப்ல ஒயிட் ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் கபோர்டுக்கு வந்து பிளாக் வாங்கினேன். கபோர்டுக்கு தான் நான் பிளாக்கே வாங்கினேன். ஏன்னா கபோர்டு எப்படி இருக்கோ அதே மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பிளாக்ல வாங்கிக்கினேன். இந்த பிளாக் ஒட்டின பிறகு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கொடுத்ததே இந்த பிளாக் ஷீட் தான். ஏன்னா நீங்க பாருங்க அந்த கல்லு எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அது நான் பண்ணது கிடையவே கிடையாது. எனக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்ததுல இருந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்றது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அவங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மார்க்கா இருக்கு. டப்பா வச்ச இடத்துல அந்த மாதிரி மார்க்கா இருக்கு. அது எவ்வளோ தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் போகவே இல்ல. ஸோ அதனால இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டின பிறகு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. பக்கத்துலவும் இதுலவும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதே கல்லு மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளாக்கே சூஸ் பண்ணிக்கினேன். அதுக்கேத்த மாதிரி பிளாக் ஒட்டின பிறகு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி கல்லு பிளாக்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளாக் ஷீட்டே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் மீதி இருக்கிற கபோர்ட்ஸ்க்கு எல்லாமே நீட்டா ஒட்டியாச்சு.
எல்லா ஸ்டிக்கர் ஒட்டின பிறகு பிஓபி ஒட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிச்சு. சரி மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா சொருவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு போய் பார்த்தா, இங்க தான் எனக்கு ட்விஸ்ட் வந்துச்சு. நான் பண்ண முதல் மிஸ்டேக்கு இதுதான். பிஓபி மேல ஸ்டிக்கர் சுத்தமா ஒட்டாது. ஸோ நீங்க ஏதாச்சும் பிஓபி அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒட்டாது பிஓபி மேல. அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒட்டணும். ஸோ சரி விடு. அப்புறம் வீட்டுக்கார் வந்த பிறகு பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த கபோர்டு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற கபோர்டுக்கு எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேல இருக்கிற செவருக்கு நான் 2 இயர்ஸ் பேக் ஒட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இந்த மாதிரி நீட்டா தான் ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ ஒட்டினது எப்படி வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டினோம்னா செவரு ஃபுல்லா பிச்சுட்டு வந்துடும் இல்லையா, ஸோ ஸ்டிக்கர் ஒட்டாது போலன்னு சொல்லிட்டு நானும் இருக்கிற ஸ்டிக்கர் மேலேயே ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இது நான் செஞ்ச 2வது தவறு. ஒட்டுறப்ப என்னவோ நல்லா நீட்டா தான் ஒட்டிக்கிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துலவே கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி நல்லா நீட்டா ஒட்டாத மாதிரி கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. இது நான் செஞ்ச 2வது மிஸ்டேக். ஏன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். அப்பதானே நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் செய்யாம இருக்க முடியும். ஸோ அதனால என்னோட மிஸ்டேக்ஸ் நான் எப்படி செஞ்சேன்ட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும். அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டா செவுரு ஃபுல்லா பிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டாது அப்படின்னு நினைச்சது என்னோட தவறு. அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கலாம். இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் சோம்பேறி பட்டனோ என்னன்னு தெரியல. இந்த ஸ்டிக்கர் மேலேயே ஒட்டிடலாம், நல்லா ஒட்டிடும் அப்படின்னு நினைச்சது என்னோட தவறு. ஸோ இந்த ஸ்டிக்கர் மேல சுத்தமா ஒட்டல. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் மேலேயே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒட்டாதீங்க. அது கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் மாதிரி உப்பினி வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ரொம்ப சுருக்கம் வந்துச்சு. எனக்கு கோவம் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒட்டினேன். ஆனாலும் அதே மாதிரிதான் சுருக்கமா வந்துச்சு. இப்போ நீங்க பாக்குறப்போ நீட்டா ஒட்டிச்சுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எல்லாம் பினிஷ் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. சுருக்கம் ஜாஸ்தி வந்துச்சு ஒரு இடத்துல மட்டும். அது நானும் கோவம் எல்லாம் ரிமூவ் பண்ணி கூட போட்டேன். பட் சேம் சுருக்கம் அந்த இடத்துல மட்டும் ஏன் தான் வந்துச்சுன்னு தெரியல, வந்துச்சு. அதுவும் என்னோட தவறுதான். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு போட்டிருக்கணும். சரி பாதி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா, அப்படின்ட்டு கிடையாது. எனக்கு ஃபுல்லா போட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு இது சரியா ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு. போடுறப்ப என்ன நல்லா ஒட்டிச்சு. அதுக்கப்புறம் தான் ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆமா, எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஏர் பபிள்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லாம் போட்ட பிறகு மறுபடியும் ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்குதோ அத்தனை நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே பிச்சு போட்டுட்டு இன்னொரு டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மனசு தேர்த்துக்கிட்டே விட்டாச்சு. ஸோ நீங்க இந்த தவறு செய்யாதீங்க. புரிஞ்சிச்சு இல்லைங்களா? எல்லா செவருக்குமே ஒட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு செவுரு மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா என்னால முடியல. அதுக்குள்ளவே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதனால ஒரு செவுரு கொஞ்சம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிஓபி ஒட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த செவுரு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ஒட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சு பினிஷிங். இந்த கொஞ்சம் செவுரு இருக்கு இல்லைங்களா, இது நாளைக்கு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி தோணிச்சு. அதுக்கப்புறம் மேலேயும் சேம் அதே மாதிரிதான் கபோர்டுக்கு ஒட்டாச்சு. ஆனா அந்த செவுரு மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா பெயிண்ட் வாங்கிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட
போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ஒட்டி வச்சுட்டேன். இது எல்லாமே ஒரே நாள்ல ஒட்டின பாருங்க, எனக்கு தலை சுத்தல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீடு போய் பார்த்தேன்னா பெட்ரூம் ஃபுல்லா பாத்திரங்க, ஹால் ஃபுல்லா சாமானுங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லவும் இருக்கிற சாமான கழுவிடலாம்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிடறதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பாருங்க. அந்த டைம்ல கிச்சன்லவும் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. அதுவும் நீட்டா கழுவி வச்சுக்கினேன். இந்த ஸ்டோரேஜ் டப்பா எல்லாம் கூட நீட்டா கழுவிட்டோம்னா அது ஆறிச்சுன்னா சீக்கிரமா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து கழுவி வச்சுட்டேன். ஸோ வீடு ஃபுல்லா சாமானுங்க. இதெல்லாமே எப்பதான் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ண போறது அப்படின்ட்டு தோணிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம உட்கார்ந்தோம்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டா தொடச்சு அவங்கவங்க பாக்ஸ்ல அவங்கவங்கள சேர்த்தாச்சு. ஏன்னா அப்படியே விட்டோம்னா அப்புறம் டயர்ட் ஆயிட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஸோ அதனால டயர்ட் ஆகாம நீட்டா எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனேன். இப்படி வீட்ல எது எது இருக்கோ அதெல்லாம் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்புல வந்து இந்த மாதிரி பே லீவ்ஸ் இல்லைன்னா மிளகா போட்டு வச்சோம்னா சீக்கிரமா பூச்சி பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால நான் வந்து பே லீவ்ஸ் இருக்கிறதுனால பே லீவ்ஸ் போடுறேன். ஆனா காஞ்ச மிளகா போட்டாலும் பூச்சி விழாம தான் இருக்கும். ஸோ நான் வந்து சாம்பார் பருப்புல மட்டும் காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். மீதி இருக்கிறதுல பே லீவ்ஸ் போட்டு வச்சிருக்கிற பிரியாணி இலை. அதுக்கப்புறம் சர்க்கரையில வந்து இந்த மாதிரி க்ளோஸ் சேர்த்துக்கினேன். அது சடனா தமிழ்ல வரல. என்னான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது சேர்த்தோம்னா எறும்பு எதுவும் வராத மாதிரி நீட்டா இருக்கும். இல்லைன்னா சுத்தியும் எறும்பு இருந்தே இருக்கும். அதனால வந்து க்ளோஸ் வந்து சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் சர்க்கரையில வந்து சின்ன ஸ்பூனா வச்சுக்கணும். பருப்புல வந்து கொஞ்சம் பெரிய கப்பா வச்சுக்கணும். ஏன்னா சர்க்கரை லிமிட்டா சேர்த்துக்கணும். பருப்பு வந்து எல்லாருக்கும் வேணும் இல்லையா? ஸோ ஜாஸ்தி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கப்பு வச்சுக்கணும். அப்போ லிமிட்டா நம்ம மெஷர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து நீட்டா கபோர்ட்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து ரேரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பின்னாடி வச்சுப்பேன். கைக்கு ரொம்ப கஷ்டமா எட்டுற மாதிரி பின்னாடி வச்சுப்பேன். இது எல்லாமே கொஞ்சம் ரேரா யூஸ் பண்றது. நம்மளுக்கு அடிக்கடிக்கு யூஸ் பண்ற பொருள் வந்து முன்னாடி வச்சுப்பேன். அது வந்து கிட்டியா நம்ம முன்னாடி எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கணும். எதுவுமே தடங்கள் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் 2வது லைன்ல வந்து நான் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? துவரம் பருப்பு, சர்க்கரை அதெல்லாமே ஒரு ஆர்டர்ல வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் எது வைக்கணுமோ அதுதான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வச்சுப்பேன். அந்த ஆர்டர் மட்டும் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே ஸ்டீல் இல்லைங்களா? கன்ஃபியூஷன் ஆகாம நம்ம எது எங்க இருக்கன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா தான் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதனால வந்து அந்த ஆர்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். எப்போ கிளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் நான் அந்த ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் சின்ன டப்பால நம்ம அடிக்கடிக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ற பொருள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன டப்பால அரேஞ்ச் பண்ணிப்பேன். இது வந்து முன்னாடியே வச்சுப்பேன். இது வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ற பொருள் எல்லாமே முன்னாடி வச்சுப்பேன். இது நம்மளுக்கு ஈஸியா எடுக்கணும். அதனாலதான் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிப்பேன். இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி சேம் ப்ராசஸ்ல அதே மாதிரி கபோர்ட்ல தான் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ண பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் பாதி பாத்திரம் எல்லாம்
அங்கங்க கிடைக்குது. அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறத எடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்றது, அந்த மாரி இருந்துச்சு. அது எல்லாமே ஷிங்க்ல போட்டுட்டோம். என்னோட கிச்சன் ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. இன்னும் அந்த செவுரு, இன்னொரு செவுரு வந்து நான் இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டல. அது வந்து சீக்கிரமா பண்ணணும், சீக்கிரமா பண்ணணும். இப்படிதான் இருந்துச்சு மனசுக்குள்ள. மீதி இருக்கிறது எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கியாச்சு. நல்லா தூங்கிட்டு, மறுநாள் வந்து இந்த மாரி பண்ணிக்கணும். எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கே வந்துட்டாரு. மறுநாள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த மாரி பெயிண்ட் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஆறுன பிறகு எங்க வீட்டுக்காரிய ஒட்ட வைக்க சொல்லி விட்டாச்சு. ஏன்னா, எனக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கவே எட்ட மாட்டேன்து. ரொம்ப கஷ்டமாவும் தோணுது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கே நான் ஏறி ஏறி அடிச்ச மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா ஒட்டி வைப்பாரு. ஸோ, அவருக்கே குடுத்தாச்சு டியூட்டி. அவரு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா சூப்பரா செய்வாங்க. ஆனா, ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம். செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கெஞ்சினே இருக்கணும். "வா செய், வா செய்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இறங்கிட்டாருன்னா சூப்பரா செய்வாங்க. கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாத மாரி நீட்டா ஒட்டி வைப்பாங்க. நான் ஒட்டுனதே அங்கங்க சுருக்கம் வந்துச்சு. ஆனா, அவரு ஒட்டுனது மட்டும் நீட்டா ஒட்டி வச்சுடுவாரு. அந்த மாரி நீட்டா செய்வாங்க. ஆனா, கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் அவ்வளோதான். அந்த ஒரு கபோர்டு, பக்கத்துல இருக்கிற செவுரு எல்லாமே எங்க வீட்டுக்காருக்கே விட்டாச்சு. "நீ தான் ஒட்டி வைக்கணும். என்னால முடியாது. நான் ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் எதுவும் கேட்கல. கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு இந்த வாட்டி. இவ்ளோ ஒட்டி வச்சிருக்கு பாவம். நானும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சாரோ என்னவோ, நீட்டா எல்லாமே ஒட்டி வச்சுட்டாரு வந்ததும். இந்த மாரி எல்லாமே நீட்டா ஒட்டி வச்சுட்டாரு. நான் எங்கெங்க கேப் விட்டேனோ, அங்க எல்லாமே நீட்டா ஒட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா, அங்க ஒட்டணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சு இல்லீங்களா? ஸோ, அதெல்லாமே நீட்டா மறுபடியும் எடுத்து மேல வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னோட கிச்சன் ரூம் வந்து ஃபைனல் லுக் இந்த மாரி இருந்துச்சு. இது வந்து ஓன்லி பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2 இன்னும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் நெறையவே இருக்கவே, பாதி மட்டும் தான் போட்டிருக்கிறேன். என்னோட கபோர்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கிளீனா இருக்கு. என்னோட பார்ட் 2லவும் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்ட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பார்ட் 2 போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாது. பக்கத்துல பெல் ஐகான் கூட பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் புடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மறக்காதீங்க. அதுக்கப்புறம் கேஸ் பக்கத்துல எனக்கு இந்த மாரி ஆயில் டப்பா எல்லாம் கொஞ்சம் கஜிபிஜியா இருக்கும். அது வந்து கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்குனேன். அந்த மாரி சிட்டிக்க போட்ட உடனே சேஞ்ச் ஆயிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அது கூட ஆகாது. நம்ம தான் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த மாரி கல்லு நீங்களும் யூஸ் பண்றீங்களா? இது வந்து நாங்க குண்டராய் அப்படின்னு சொல்வோம். அது வந்து நாங்க பூண்டு நசுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் திஷ்டி சுத்தி போடுறதுக்கு, அந்த மாரி டைம்ல அந்த கல்லு யூஸ் பண்ணுவோம். அது வந்து எனக்கு அம்மா குடுத்தாங்க. அது நான் இன்னும் பத்திரமா வச்சுன்னு இருக்கிறேன். ஸோ, அந்த மாரி அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. அது எப்பயாச்சும் சொல்றேன். இப்போ வந்து இந்த மாரி வைப்ஸ் கொஞ்ச நாளாவே கலீஜ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த மாரி டிஷ்யூ வைப்ஸ் வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம் எத்தன நாளுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனா, நான் யூஸ் பண்ணதுல 2, 3 நாள் யூஸ் பண்ணவே கொஞ்சம் போயிருது. ஆனா, பெரிய ரோலா இருக்கவே கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஸ்டாண்ட்ல நான் இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிக்கினேன். இது ரொம்ப ஹைட்டா இருக்கவே எடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ, ஹைட்டா இருக்கிறது எல்லாமே மேல அரேஞ்ச் பண்ணிட்டு, கீழ கொஞ்சம் குட்டியா இருக்கிறது எல்லாமே கீழ அரேஞ்ச் பண்ணிக்கினேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வச்சுட்டுங்களா? இருக்கட்டுமா? பாய் பாய்.